தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் தலைவர் கைதாகின்றார். திமுக பெண் தலைவர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்கள் ஆகிவிட்டது. திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனைகள், சமூக விரோத செயல்கள் தலை தூக்குகின்றன. கஞ்சா விற்பனை, போதை விற்பனை தலை தூக்குகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் விதமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து வருகின்றனர். அதேபோன்று திமுக கவுன்சிலர்கள், மண்டல தலைவர்கள், மேயர்களும் கோடி கோடியாக கொள்ளையடித்து வருகிறார்கள். அந்த வகையில் மதுரை மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. 150 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பிரச்சினை பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இந்த விசாரணையில் உண்மை என்று தெரிய வந்ததால் திமுக தலைமையின் கட்டளைப்படி திமுக மண்டல தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்துள்ளார்கள். இதில் சம்பந்தப்பட்ட திமுக மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த 150 கோடி ரூபாய் விசாரணை தீவிரமாகியுள்ளது. நேற்று இரவு திமுக மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்த மாநகராட்சி 150 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனையில் மேயர் இந்திராணிக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. அவருடைய கணவரும் சம்பந்தப்பட்டுள்ளார், மண்டல தலைவர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஆகவே இந்திராணி இந்த ஊழல் பிரச்சனையில் சிக்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. மதுரை மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கரும் புள்ளியாக அமைந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த 150 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனை ஒரு பெரும் பின்னடைவாக ஏற்படுத்தும் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏற்கனவே மதுரையில் திமுக வீக்காகத்தான் உள்ளது, பின்தங்கிதான் உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுக மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்த 150 கோடி ரூபாய் ஊழல் மதுரையில் திமுக வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். எந்த நேரத்திலும் மதுரை மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது.